God says, prepare to meet thy God. வேதம் சொல்லுகிறது உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். So we are not supposed to meet God without preparation. ஆயத்தம் இல்லாமல் நாம் தேவனை சந்திக்க முடியாது. For marriage you will prepare. திருமணத்திற்கு ஆயத்தப்படுவோம். When you are going to office you will prepare. அலுவலகத்திற்கு போகும்போது ஆயத்தப்படுவோம். Before you send your children to school you will prepare them. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு அவர்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். For every reason before you leave your house you will get prepared. எல்லா காரியத்திற்கும் கூட வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன்பதாக நாம் ஆயத்தப்படுவோம். When you are going for interview you will prepare. நேர்முக தேர்வுக்கு ஆயத்தப்படுவோம். When you are going for exams you will get prepared. பரீட்சைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். How much more we have to prepare to meet our God. அப்படி இருக்கையிலே தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவது எவ்வளவு முக்கியமான காரியம். If you are not prepared, நீங்கள் ஆயத்தப்படாவிட்டால் you will tremble before the judgment day. நியாயத்தீர்ப்பு நாளிலே தேவன் முன்பதாக நீங்கள் நடுக்கம் அடைவீர்கள். There are only two worlds, one is a heaven and on the earth there is a hell. பரலோகம் இருக்கிறது, இல்லை என்றால் நரகம் இருக்கிறது. வேற எங்கும் நாம் போவதற்கு இடமில்லை. We are in between. நாம் இடையில் இருக்கிறோம். We are living on earth. நாம் பூமியில வாழ்கிறோம். Above the earth there is a heaven. பூமிக்கு மேலே பரலோகம் இருக்கிறது. Under the earth there is a hell. பூமிக்கு கீழே நரகம் இருக்கிறது. To go to heaven நீங்கள் பரலோகம் போக without preparation is impossible. ஆயத்தம் இல்லாமல் நாம் போகவே முடியாது. Nobody can go to heaven without preparation. ஆயத்தம் இல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. But to go to hell, நரகத்திற்கு போக you don't need any preparation. நமக்கு ஆயத்தம் தேவையில்லை. You don't need to prepare yourself. உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டாம். Whatever the way you want to live, live. விருப்பம் போல நீங்கள் வாழலாம். You don't need to confess your sin. பாவங்களை அறிக்கையிட வேண்டாம். You don't need to do any good things. நல்ல காரியங்களை வாழ்க்கையில செய்ய வேண்டாம். நரகத்திற்கு போவதற்கு ஆயத்தப்பட வேண்டாம். ஆனால் பரலோகம் போக வேண்டும் என்றால் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆயத்தம் இல்லாமல் ஒருவரும் கூட பரலோகம் போக முடியாது. மத்தேயு 22:11-14 வரை பார்க்கும் பொழுது கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இவன் எப்படி உள்ளே வந்தான் என்று ராஜா கேட்கிறார். கல்யாண வஸ்திரம் தரித்திராத இவனை கையும் காலும் கட்டி ராஜா வேதனைக்குரிய இடத்திலே போட்டார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்திலே அழுகையும் பற்கடிப்பும் காணப்படும் என்று மத்தேயு 13:41-43 வரை பார்க்கிறோம். மத்தேயு 25:41 நரகமானது மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு இடமில்லை, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தேவன் நரகத்தை உண்டு பண்ணினார் என்று வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். விழுந்து போன தேவ தூதர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறபடினாலே தேவன் விழுந்து போன தேவ தூதர்களுக்காக நரகத்தை உண்டு பண்ணினாரே தவிர ஒரு காலமும் கூட மனிதர்களுக்காக தேவன் நரகத்தை உண்டு பண்ணவில்லை. ஆனால் மனிதர்கள் பிசாசுக்கு செவி கொடுக்கிறபடினாலே அவர்களும் நரகத்திற்கு போகிறார்கள். ஜனங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படாமல் பாவ காரியங்கள் செய்து அக்கிரமான காரியங்கள் செய்து பிசாசுக்கு செவி கொடுத்து அவனுடைய வழியில் அவர்கள் போகிறபடினாலே பிசாசுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே மனிதர்களும் போகிறார்கள். நரகத்திலே அவர்கள் வேதனைப்படும்படியாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். So many people, they fix their eyes on earthly things, only money, house, vehicles, only that. அநேகர் உலகத்தரமான காரியங்களாகிய பணமும் வாகனமும் வீடுகளின் மேலே தங்கள் நோக்கம் வைக்கிறார்கள். Those things will not give you heaven. இவைகள் உங்களுக்கு பரலோகம் தராது. You can have it. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். Nothing wrong having car or vehicle or anything. மகிழுந்து வீடு வைத்துக் கொள்வது தவறான காரியம் அல்ல. God will give you one day. தேவன் ஒரு நாளில் உங்களுக்கும் தருவார். Work hard. நன்றாக வேலை செய்யுங்கள். Pray. ஜெபியுங்கள். Depend on the grace of God. தேவ கிருபையை சார்ந்திருங்கள். Proverbs chapter 20:22. நீதிமொழிகள் 20:22 The blessings of the Lord will make you rich. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் என்று பார்க்கிறோம். If you don't have the blessings of God, however you hard work, you will get money and you will lose money. தேவ ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு கடினமாய் உழைத்தாலும் அந்த ஊதியம் உங்களை விட்டு கடந்து போகும். For some people they will have a lot of money, they don't have peace of mind. சிலருக்கு அதிகமாக பணம் இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது. They have big bank balance. அவர்களுக்கு வங்கி கணக்கிலே பணம் இருக்கும். There is no peace balance. ஆனால் வீட்டிலே சமாதானமே இருக்காது. There is suffering. அவர்களுக்கு உபத்திரவம் இருக்கும். So these things will not give you joy. இவைகள் உங்களுக்கு சந்தோஷம் தராது. Devil will say, if you have car, if you have a house, if you have a beautiful wife, beautiful husband, you will have a joy. நல்ல வீடு, மகிழ்ந்து அழகான கணவன் மனைவி இருந்தால் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் என்று பிசாசு சொல்லலாம். No, the joy doesn't come from them. சந்தோஷம் இவைகள் இருந்து உங்களுக்கு உண்டாகாது. Joy comes from the creator of joy, is God himself. சந்தோஷத்தின் பிறப்பிடமாய் காணப்படுகிற தேவனிடத்திலிருந்து தான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். You cannot get a peace or joy out of any beautiful woman or beautiful man. வசீகரமான ஆணை பெண்ணை பார்ப்பதனாலே உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஏற்படாது. No handsome man can give you joy. எந்த ஒரு ஆண் அழகனும் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை தரவே முடியாது.
No money, the man-made items cannot give you joy and happiness. மனிதன் உருவாக்கும் காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானம் கொடுக்க முடியாது. There is a God who created joy that comes through the salvation. சந்தோஷத்தின் பிறப்பிடமாய் காணப்படுகிற தேவன் ரட்சிப்பின் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் தருகிறார். So come back to God. தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள். When Jesus rejoiced in the Holy Spirit, Luke chapter 10 verse 20 to 22 says, Jesus rejoiced in the Holy Spirit. லூக்கா 10:20-22 வரை வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் பரிசுத்த ஆவிக்குள்ளாக களி கூர்ந்தார். Rejoice in the Holy Spirit. பரிசுத்த ஆவியில் நீங்கள் களி கூற வேண்டும். What does it mean? அதன் பொருள் என்ன? It is the kingdom of God. The kingdom of God is nothing but righteousness, peace, and joy in the Holy Spirit. Romans chapter 14 verse 17. ரோமர் 14:17 படி தேவராஜ்யம் என்றால் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவிக்குள் களி கூறுகிற அனுபவமாகும். Do you have kingdom of God in your house? உங்கள் வீட்டிலே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதா? Are you living in the kingdom of God? தேவராஜ்யத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களா? Are you prepared for the kingdom of God? தேவராஜ்யத்திற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டீர்களா? Look into the scripture. What does the scripture say? வேத வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். For the kingdom of God is not meat and drink. தேவராஜ்யம் என்பது புசிப்பும் குடிக்கிற அனுபவம் அல்ல. In other words, not fashion, not dresses, not wealth, not the things of the world. தேவராஜ்யம் என்றால் உலகத்தரமான காரியங்கள் ஆகிய நவீன நாகரிகமோ பொன்னோ பொருளோ அழகோ அல்ல. But what is the kingdom of God? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன தெரியுமா? Righteousness and peace and joy in the Holy Spirit. நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவிக்குள்ளாக சந்தோஷம். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகுகிற சந்தோஷம் எப்படிப்பட்டது தெரியுமா? பொருட்களினால் உண்டாகுகிற சந்தோஷம் அல்ல, பாவ பழக்கத்தினாலேயோ உலகத்தரமான ஆசைகளினால் உண்டாகுகிற சந்தோஷம் அல்ல, குடிக்கிறதுனால் உண்டாகுகிறது அல்ல, போதை பழக்கத்தினாலோ புகை பழக்கத்தினால உண்டாகிற காரியம் அல்ல. அநேகர் இந்த கேள்வியை என்னிடத்துல கேட்டும் இருக்கிறார்கள். ஐயா, எப்படி கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாக காணப்படுகிறார்கள்? எங்களைப் போல அவர்கள் ஊர் சுற்றுவதில்லை, பாவ பழக்கத்தில் ஈடுபடுவதில்லை, எந்த விதமான பாவங்களை செய்வதில்லை, எப்பொழுது பார்த்தாலும் சபை சபை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சபையிலே போதகர் பிரசங்கிக்கிறார்கள், இவர்களோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சில சபையில பார்க்கும் பொழுது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதனை நடக்கிறது. இன்னும் சில சபையில பார்க்கும் பொழுது 4 மணி நேரம் கூட நடக்கிறது. சில நேரங்களிலே நீங்கள் நடத்துகிற 5 ஆராதனைகளிலும் கூட உங்களுடைய விசுவாசிகள் கலந்து கொள்கிறார்கள். அப்பொழுது நான் அவரை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எங்களுடைய சந்தோஷம் பாவ பழக்கத்தினால் வருகிறதல்ல, தீய பழக்கங்கள் செய்வதனால் வருகிறதல்ல, புகை பிடிப்பதினாலேயோ பாவ பழக்கத்தில் ஈடுபடுகிறதுனாலேயோ மகிழ்ந்து வைத்திருக்கிறதுனாலேயோ பெரிய வீடு கட்டுகிறதுனாலேயோ செல்வந்தர்களாக மாறுகிறதுனால் எங்களுக்கு சந்தோஷம் உண்டாகவில்லை. மாறாக சந்தோஷத்தின் பிறப்பிடமாய் காணப்படுகிற தேவனிடத்திலிருந்து நாங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக களி கூறுகிற அனுபவம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நாட்களை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். ஆரம்ப காலத்திலே எந்த வசதிகள் காணப்படாமல் இருப்பினும் கூட நாங்கள் ஊழியம் செய்தோம். எல்லா தெருக்களிலும் கிராமங்களிலும் போய் நாங்கள் ஊழியம் செய்தோம். இரவு முழுவதுமாக நாங்கள் ஜெபித்த நாட்களும் உண்டு. எங்களுக்கு சோர்வு ஏற்படவில்லை. முழுவதுமாக ஜெபித்தாலும் காலையிலே நாங்கள் உற்சாகமாக காணப்படுவோம். எங்களுக்கு தேவ சந்தோஷமும் சமாதானமும் காணப்பட்டது. எங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார், எங்களை வழி நடத்துகிறார் என்கிற நம்பிக்கை காணப்பட்டது. மின்சாரம் இராத வெயில் காலத்தில் கூட நாங்கள் மனதார ஜெபித்தோம். தண்ணீர் கிடைக்காத இடத்துல கூட நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தோம். முழுவதுமாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கிறோம். எங்கு ஜெபம் நடத்தினாலும் சரி, இரவெல்லாம் கூட தேவனை ஆராதிப்பதற்காக நாங்கள் கடந்து செல்வதுண்டு. காலை நேரத்திலே எங்களுக்கு தேநீர் கொடுப்பதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள். ஆயினும் நாங்கள் கவலைப்படவில்லை. ஏன் தெரியுமா? அவருடைய சமூகத்திலே ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே பேரின்பம் உண்டு என்று சங்கீதம் 16:11 நாம் பார்க்கிறோம். இந்நாட்களிலே தேவனுக்கு நேரமில்லை. அநேகர் முகநூலுக்கு நேரத்தை செலவு செய்கிறார்கள். ஃபேஸ்புக் தெரியுமா? எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறார்கள். எல்லாருமே கூட பதிவிறக்கம் செய்கிறார்கள், பதிவேற்றம் செய்கிறார்கள். இதுதான் அவருடைய வழக்கமாயிருக்கிறது. அவர்கள் அப்படி செய்வதனாலே எந்த விதமான பயணம் இருக்காது. முகநூல் பயன்படுத்துவது தவறென்று நான் சொல்லவில்லை. ஊழியத்து நிமித்தம் நாங்களும் கூட முகநூலை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதிலே நீங்கள் அதிக நேரத்தை செலவு செய்யக்கூடாது. மாறாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்யும் பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பதிவிறக்கம் செய்வார்.
தானியேல் இடத்திலே முகநூல் காணப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் கூட 3 முறை அவன் ஜெபித்தான். தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தையும் பதிலையும் கொடுத்தார். நீங்களும் கூட அவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒரு சகோதரி என்னிடம் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவளுடைய கணவர் அவளுடன் குடும்பம் நடத்தாமல் தனியாக இருக்கிறாராம். அவரை தேடி போனால் ஓடிவிடுகிறார். அவர் எங்கிருக்கிறாரோ அங்கு போகும் பொழுது அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுகிறாராம். பக்கத்து ஊருக்கு அவர் ஓடிவிடுகிறார். அங்கு போனால் வேற ஊருக்கு செல்கிறார். நான் சொன்னேன், உங்கள் கணவர் பின்பதாக போகாமல் உங்கள் கணவரை உண்டாக்கின தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் அவருடைய மனதை மாற்றுவார் என்று சொன்னேன். அப்பொழுது அந்த சகோதரி தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே, தானியேலுடைய சமூகத்தை தேடும் பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டீரே, தானியேலை தேடி ராஜாக்கள் கடந்து வந்தார்கள் என்று வாசிக்கிறேன். அப்படியே தேவனின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக என்று அவள் ஜெபித்தாலாம். அவளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார் என்று பார்க்கிறோம். சில நாட்களுக்கு பின்பு அவளுடைய கணவர் மறுபடியும் வீடு திரும்பினாராம். வந்து மன்னிப்பு கேட்டாராம். காரணம் என்ன தெரியுமா? அவர் எந்த இடத்திலே சொகுசாக வாழ நினைத்தாரோ அந்த இடத்திலே பிரச்சனை ஏற்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை தேடுங்கள், காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். யோசேப்பு தேவனுடைய சமூகத்தை தேடும் பொழுது ராஜாக்கள் யோசேப்பை தேடும்படி தேவன் சூழ்நிலைகளை மாற்றினார். தானியேல் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ராஜாக்கள் தானியேலை தேடி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அதிகாலையிலே அவரை தேடி திரளான கூட்டத்தார் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். மார்க் 1:26-36 வரை பார்க்கும் பொழுது இயேசுவானவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்திலே அவர் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அதிகாலையிலே இயேசு எங்கே என்று தேடிக்கொண்டு அவருடைய சீடர்கள் ஓடி வந்தார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவ ஜனமே, உங்களுக்கு எப்பொழுது கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருமோ அப்பொழுது மனிதர்களுடைய கால்களை பிடிக்காமல் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களை உயர்த்தவர் போதுமானவராயிருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை தேவன் ஒரு காலமும் கூட கைவிட மாட்டார். வேதத்திலே மோசேவை பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்தான். தேவன் மோசேவை பயன்படுத்தி பார்வோனிடத்திலே போகும்படி கிருபை செய்தார். மோசேவை தேவன் பார்வோனிடத்திலே அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். பார்வோனிடத்திலே மோசே போய் கோலை வைத்து, நான் மோசே என்று சொல்லுகிறான், என்னுடைய ஜனங்களை விட்டுவிடு என்று தேவன் உரைக்கிறதாக மோசே சொல்லுகிறான். நீ அனுப்பாவிட்டால் என்ன செய்வேன் பார் என்று சொல்லி கோலை தண்ணீரில் வைக்கிறான். தண்ணீர் இரத்தமயமாக மாறிவிட்டது. அப்பொழுது பார்வன் சிரித்தவாறு, உன்னால் மாத்திரம் செய்ய முடியும் என்று நினைக்கிறாயா? என்னிடத்திலே கூட மந்திரவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களையும் செய்ய வைத்தான். அப்பொழுது தண்ணீர் அவர்களுக்கும் இரத்தமாக மாறினது. பின்பு மோசே கோலை போடும் பொழுது பாம்பாக மாறினது. மாயவித்தைக்காரர்களும் கூட தங்கள் கோல்களை போடும் பொழுது அவைகளும் பாம்பாக மாறினது. சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். மந்திரவாதிகளுடைய கோல்கள் கூட பாம்பாக மாறினதாக பார்க்கிறோம். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? மோசேவின் கோலானது பாம்பாக மாறி மற்ற கோல்களை விழுங்கிவிட்டதாக பார்க்கிறோம். இவர்களுடைய கோல்களை இவர்கள் பறிகொடுத்து விட்டார்கள். பிறகு அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களுடைய மந்திரவாதம் மோசேவுக்கு முன்பதாக, மோசேவின் தேவனுக்கு முன்பதாக செயல்படவில்லை. ஆகவே மனிதர்களை நோக்கி பார்க்காமல் தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். மோசே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தான். அவன் ஒரு காலமும் கூட மனிதர்களை சார்ந்திருக்கவில்லை. அவன் தேவனுடைய பயத்தோடு மனிதர்களிடத்திலே அவன் கட்டளையிட்டான். உங்களுக்கு தேவ பயம் இருந்தால் நேர்முக தேர்விலே அதிகாரிகளிடத்திலே நீங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. ஐயா, எனக்கு தகுதி இருக்கிறது, உங்களுக்கு விருப்பமா இருந்தால் எனக்கு வேலை கொடுங்கள், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு பெரிய வேலை கொடுப்பார் என்று சொல்லுங்கள். காரணம், தேவன் உங்களுக்காக மேன்மையான காரியங்களை செய்வார். என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி அழுது கொண்டு ஒரு பெண்மணி சொல்லும் பொழுது நான் அவளை பார்த்து, நீ பயப்படாதே, தலை நிமிர்ந்து நில்லென்றேன். எங்களுடைய உறவினர்கள் கேட்டால் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவர்களை பார்க்க கூட எனக்கு வெட்கமாயிருக்கிறது என்று அவள் சொல்லும் பொழுது நான் அவளை பார்த்து, தலை நிமிர்ந்து நில், தேவன் உன்னுடைய மகளுக்கு சிறந்த ஏற்ற வரனை நிச்சயமாகவே கொண்டு வரப்போகிறார், பயப்படாமல் தேவனை சார்ந்து வாழ் என்று நான் அவளுக்கு சொன்னேன். ஒருவேளை நேர்காணலிலே உங்களுக்கு வேலை கிடைக்காவிட்டால் வெளியே வரும் பொழுது அழுது கொண்டு புலம்ப வேண்டாம். சந்தோஷமாக வெளியே இருக்கிறவரிடத்திலே நீங்கள் ஹாய் என்று சொல்ல வேண்டும். உங்கள் சிரிப்பை பார்த்தவுடன் அவர்களுக்கே சந்தேகம் ஏற்பட வேண்டும். காரணம், தேவன் உங்களுக்கு சிறந்த வேலையை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். மார்க் 10:27 மார்க் 9:23 நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம்.
எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 136 முதல் 14 வசனங்களின்படி தேவன் அதிசயங்களையும் அடையாளங்களும் செய்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 77:14 படி எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறவர் நம் தேவனாயிருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது யோபு 5:9 யோபு 9:10 நம் தேவன் அதிசயமான காரியங்கள் நம் வாழ்க்கையில செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆகவே தேவனோடு நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் சரியான ஆயத்தம் உங்களுக்கு நிச்சயம் தேவை. Revelation 21 verse 8. வெளிப்படுத்துதல் 21:8. Revelation chapter 22 verse 14. வெளிப்படுத்துதல் 22:14. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் பரலோகம் போவார்கள். நாம் சாப்பிடுவதற்கு முன்பதாக கைகளை கழுவுகிறோம். வீட்டிற்கு போவதற்கு முன்பதாக கால்களை கழுவுகிறோம். நாம் பரலோகம் போக வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மாவை இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவி கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். உங்கள் பாவங்கள் அற இயேசுனுடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னை கழுவும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது பரலோகம் போவதிலே முதல் படியிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று பொருள். இரண்டாவது படி என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இயேசுவோடு இசைந்து நீங்கள் முன் செல்ல வேண்டும். இயேசுவோடு நடக்கிற அனுபவம் நமக்கு நிச்சயம் தேவை. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் காணப்படுகிறது. அவைகளை நோக்கி பார்க்காமல் நாம் இயேசுவையே நோக்கி பார்ப்பது அவசியம். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் தேவன் செய்ய போதுமானவர். The second thing, you have to walk with God, walking with the word of God, listening to God's word, going to church every Sunday without fail, go to church. இரண்டாவதாக தேவனோடு நடக்க வேண்டும். அப்படி என்றால் வேதம் வாசித்து தவறாமல் ஞாயிறு சபைக்கு போகிற அனுபவம் தான். Any church that God has touched you, go there. எந்த சபையிலே ரட்சிக்கப்பட்டீர்களோ அந்த சபைக்கு நீங்கள் தவறாமல் போக வேண்டும். Ask them, Pastor, when is your prayer time? போதகரை எப்பொழுது நீங்கள் ஆராதனை நடத்துகிறீர்கள் என்று கேட்க I வேண்டும். want to come and worship. நானும் ஆராதிக்க வேண்டும். I will glorify my God. நானும் என் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Come with my family. என் குடும்பத்தோடு வர வேண்டும். That is my important job. இதுதான் என்னுடைய வேலை என்று சொல்லுங்க. Every Sunday I will get up and I will make my children get up. ஒவ்வொரு ஞாயிறும் கூட நானும் என் குடும்பத்தாரும் ஆயத்தமாகி சபைக்கு வருவோம். I will go and serve the Lord. I and my household will serve the Lord. Joshua chapter 24:50. யோசுவா 24:15 படி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஷெக்கீனா மகிமை உங்கள் வீட்டிலே காணப்பட வேண்டும் என்றால் குடும்பமாக நீங்கள் சேர்ந்து ஜெபிப்பது மிகவும் அவசியம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கூட ஜெப அனுபவம் மிகவும் அவசியம். எந்த குடும்பம் சேர்ந்து ஜெபிக்கிறதோ அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் வராது. ஆகவே ஜெபிப்பதிலே நீங்கள் தரித்திருக்க வேண்டும். நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஒன்றாக தேவனை துதிக்க வேண்டும். 10 நிமிடங்கள் ஜெபிக்கலாம். முடிந்தால் 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். ஒரு பாடலை பாடுங்கள். வேதத்தை வாசியுங்கள். பிள்ளைகளையும் கூட வாசிக்க வையுங்கள். அப்பொழுது தேவ நன்மை நிச்சயம் உண்டாகும். Then the Holy Spirit of God will come upon you. He is the one who can prepare all of us. உங்களை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உங்களுடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். Every day we should preach that about the Spirit of God, gospel of Christ, about the Holy Spirit and second coming of Jesus. இயேசுவின் வருகை குறித்தும் பரிசுத்த ஆவி குறித்தும் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை குறித்தும் நாம் ஒவ்வொரு நாளும் பிரசங்கிக்க வேண்டும். Jesus always preached about the Holy Spirit also. இயேசுவானவர் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியை குறித்து போதித்தார். Whenever he speak with the disciples, he said, you need Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவை என்று சீடர்களிடத்தில் இயேசுவானவர் போதித்தார். Whenever he speak to the public, he said, you need the kingdom of God. பரலோக ராஜ்யம் சமீபம் என்று ஜனங்களிடத்தில் இயேசுவானவர் போதித்தார். Repent and receive the kingdom of God. மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Here he looks at the disciples, those who are repented, those who are followers of Jesus. He used to say them, you need to be filled with the Holy Spirit. மனம் திரும்பி இயேசுவை பின்பற்றுகிறவரிடத்திலே உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு வேண்டும் என்று அவர் சொன்னார். If you are repented, நீங்கள் மனம் திரும்பினால் you have to walk with the word of God. வேத வசனத்துடன் நடக்க வேண்டும். Walking with the word of God. தேவனோடு நடந்தால் You have to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். Where the Spirit of the Lord, there is liberty. பரிசுத்த ஆவி எங்குண்டோ அந்த இடத்திலே விடுதலை உண்டு. Yes, the liberty will come, my brother. விடுதலை நிச்சயம் வரும். You shall be saved by the power of God. The Satan cannot touch you. பிசாசு உங்களை தொட முடியாது. தேவ வல்லமையினாலே நீங்கள் அதிகாரம் பெறுவீர்கள். இந்த ஆயத்தம் வேண்டும். நாம் இந்த ஆயத்தத்திற்குள்ளாக கடந்து வர தேவனிடத்திலே கேட்க வேண்டும். பரலோகம் போகிற அளவிற்கு நம்முடைய பக்தியானது நிலையுள்ளதாக நிச்சயம் காணப்படுவது அவசியம்.
நான் ஆயத்தப்படுவேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள் இருந்தால் கரங்களை உயர்த்துங்கள். Keep one hand on your chest, one hand to the Lord Jesus. ஒரு கரத்தை இருதயத்தின் மேல் வைத்து ஒரு கரத்தை உயர்த்துங்கள். Holy Spirit, come upon your people. பரிசுத்த ஆவியே உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவீராக. Anoint your people, Master. உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகியும். Pour out your Holy Ghost. பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. Spirit of God, come upon. தேவ ஆவியே வருவீராக. Till the end of my life. மரண பரியந்தமும் Let me not be deceived. நான் வஞ்சிக்கப்படக்கூடாது. Let me not go after the wrong teachings. பொய் உபதேசங்களுக்கு பின்னாக போகக்கூடாது. We follow the teachings of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் சத்தியத்தை நான் பின்பற்ற வேண்டும். Lord, teach us in the right way. ஆண்டவரே சரியான வழி எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. Let me follow only the message of the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை மாத்திரம் பின்பற்ற கிருபை கொடுப்பீராக. I know you will take care of me, Lord. என்னை நீர் பார்த்துக் கொள்வீர் என்று நான் I விசுவாசிக்கிறேன். cast my burdens upon you. என்னுடைய பாரங்கள் உம்மேல் வைக்கிறேன். I know you will anoint me and use me. என்னை அபிஷேகத்தை நீர் பயன்படுத்துவீர் ஆண்டவரே. Deliver me. நீர் என்னை விடுதலையாக்குவீர். We know that you are going to heal every sickness. ஒவ்வொரு வியாதியிலிருந்தும் என்னை நீர் சுகமாக்க போகிறதற்காக நன்றி. And every financial crisis you will remove it. எல்லா பொருளாதார நெருக்கடிகளை நீர் மாற்ற போறதற்காக நன்றி. You will bless us, Lord. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.